சார் நீங்க மேல வரீங்களா? வேணும் சார், மேல வாங்க. வாங்க 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 ப்ளீஸ். நான் வேணா போட்டோ எடுக்கிறேன், வாங்க. சரி வாங்க, மேல வாங்கல ப்ளீஸ். எனக்கு ஆசையா இருக்கு, வாங்க. ஏன்னா பல வாட்டி எல்லாருமே கேக்குறாங்க, யாரு அது கேள்வி கேக்குறா பிரஸ் சைடுல. சோ மேல வரலாம் சார், ப்ளீஸ் வாங்க. இன்னைக்கு இந்த முகத்தை வந்து உலகத்துக்கே நாங்க காட்டுறோம். பல கேள்விகள் பல லான்ச்ல கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவரு. என்ன நிறைய வம்புகள்ல மாட்டி விட்ட என்னோட தம்பி இவருதான். இல்ல நீங்க தானப்பா? வாங்க பேசுங்க பேசுங்க, என்ன வேணா. ஆல்ரெடி நடிகர் சங்கத்துல வந்து புகார்ல மாட்டினா 5 வருஷம் தடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன புகார்ல மாட்டினா? அந்த சம்பந்தம் ஹேமா கமிஷன், விஷா கமிஷன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஸோ பெண்களுக்கு அந்த இது இல்ல, பாதுகாப்பு இல்லைன்றாங்க. ஸோ நீங்க பாதுகாப்பா தான் ரொமான்ஸ் இல்லாம நடிச்சிருக்கீங்க. இல்ல, படத்துக்குன்னு தேவைப்பட்ட அளவுக்கு பண்றோம்ப்பா. ஆக்சுவலா படத்துக்கு வந்து டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை பண்றோம். வேற ஏதாவது முடிஞ்சா நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்றீங்களா, நாங்க எப்படி பெண்களை பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு? அது நீங்க தான் சார் முடிவு பண்ணணும். இல்ல தம்பி, நீங்களும் ஒரு ஆம்பளை தானே? ஆம்பளை தான் சார். ஆமா. ஆக்சுவலா இப்போ வந்து அந்த கருத்து சொல்லிட்டே இருக்காங்க. இல்ல நம்ம சரி, நான் வந்து பெண்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். உங்க கருத்து என்ன, எப்படி பாதுகாக்கலாம்? நம்ம தங்கச்சின்னு சொன்னாவே பாதுகாப்பு. தம்பி முடியுமா? அதெல்லாம் மனசாட்சி படி பேசுங்கப்பா. என்ன முடியுமா அது சொல்லுங்க. நீங்க எப்படி பெண்களை பாதுகாக்க போறீங்க சொல்லுங்க. அவங்க அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி. எப்படி நடந்துப்பீங்க? நான் பெண்ணு வச்சுப்போமே, எப்படி நடந்துப்பீங்க? எப்படி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஆமா. நான் என்ன பண்ணேன், இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் ஓகே, இன்டர்வியூ கொடுத்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி நடந்து. ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு பேசுறீங்க? தங்கச்சின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? வேற எதுவும் தேவையில்லை என்கிட்ட உங்களுக்கு ஆக்சுவலா. இல்ல இல்ல, பெண்ணா வந்து நிக்கிறேன் இல்லையா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்க, சாப்பிட்டேன்னு சொல்லியாச்சு. வேற என்ன கேட்டீங்க ஆக்சுவலா? அடுத்தது என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க? அடுத்தது கூட பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து சுதாரிப்பா அண்ணான்னு பேசிடுறேன் இனிஷியல்ல இருந்து. இப்பதான் பெண்கள் அப்படிதான் பேசுறாங்கல்ல, தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு. உங்களை மாதிரி பசங்களை பார்த்தா, வாலிபர்களை பார்த்தா எடுத்த உடனே அண்ணான்னு சொல்லிடுறாங்க. இன்னைக்கு ஆங்கர் மேல என்ன கோவம் தெரியல, வச்சு இன்னைக்கு செஞ்சு. சோபனா என்னோட பெஸ்டி ஆக்சுவலா. நம்ம ஜாலியா பேசிக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்லப்பா. இப்ப யாரை கூப்பிடலாம் சொல்லுங்க, நீங்களே கூப்பிடுங்க. நீங்க யார வேணாலும் கூப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச யாராவது பொண்ணு சொல்ல முடியாதுல்ல. யாரா ஒருத்தர் உங்களுக்கு யாரு பிடிக்கும் கூப்பிடுங்க. யாரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, யார் ரொம்ப நாள் இன்டர்வியூ எடுக்காம தவிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் யாரா ஒருத்தர் கூப்பிடுங்கப்பா, நான் பேசிடலாம். அப்படி யாரோ ஒரு நேம் சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. மோகன் இருக்காரு. வாங்க சார், மோகன் சார் வாங்க வாங்க வாங்க. மோகன் வாங்க 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 ப்ளீஸ், மேல வாங்க. என்ன அவர் ஹாய்ன்றாரு, உங்களை கூப்பிடுறாங்க சார். ஹாய் அப்படின்றாரு. மைக். தேங்க் யூ வாங்க வாங்க. என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? சரி தம்பி, நான் செய்யற மாதிரியா இருக்கு. எவ்வளவு அன்பா பழகுறேன், அன்பா பேசிட்டு இருக்கேன் சார். தம்பி இது உண்மை, மனசு சொல்லுங்கப்பா. இல்ல உண்மைதான் சார். சரி சரி. வணக்கம். வணக்கம். இப்ப எல்லாரையும் வந்து ஜிவி சார் வச்சு செய்வார், ஏன் ஸ்டேஜ்ல அவரை வச்சு செஞ்சீங்க? சரி. ஆக்சுவலா என்னன்னா, என் மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்குன்னு ஓப்பனா சொல்றேன். எப்படியாவது பண்ணி இந்த ப்ரொடியூசர் காப்பாத்திடணும், அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு குட்டிக்காரன் அடிக்கணும், ஏதாவது ஒன்று பேசணும். இது என் ப்ரொடக்ஷன் கிடையாது. இதில் உள்ள இல்லை எதுவாக இருந்தாலும் அந்த ராஜா சார் தான் பொறுப்பு. பின்னாடி டிஸ்பிளே வேற ஒர்க் ஆகலை. ஒருவேளை ஒர்க் ஆச்சுன்னு சொன்னால் ஹிட்லர் தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹீரோவா ஏதாவது பண்ணி ஏதாவது காப்பாற்ற முடியுமே. என்னை நம்பி வந்து ஐஸ்வர்யா தத்தா இருக்காங்க, அந்த ஒரு பொண்ணு நடிச்சிருக்கிறாங்க, இந்த டீம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. தனாவோட வாழ்க்கை இது 4 வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுமேன்றதுக்காக, இது என்னோட தனிப்பட்ட நேச்சர் கிடையாது. இந்த படத்துக்காக என்ன பண்ணுறதுக்காக சாரை கூப்பிட்டு ஒரு கலகலன்னு போட்டு அதெல்லாம் நீங்கள் மீடியாவில் போடுவீங்க, மக்கள் பார்ப்பாங்க. இது ஹிட்லர் சம்மந்தப்பட்ட விழான்னு தெரியும். ஸோ அதனால வந்து படத்தை பார்ப்பாங்க, புக்கிங் நடக்கும். எல்லாரும் இந்த படத்தை பற்றி சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்றதுக்காக பண்ண வேலை தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. படத்துக்கு வந்து ஹிட்லர் பேர் வச்சிருக்கீங்க. உண்மையான ஹிட்லருக்கு வந்து ஒரு புகழ் ஒன்று பிடிக்கும், அவருக்கு புகழ் பிடிக்கும், வெற்றி பிடிக்கும். அதே மாதிரி விஜய் ஆண்டனிக்கு வந்து கிசு பிடிக்கும். இந்த ஹிட்லருக்கு என்ன பிடிக்கும்? இந்த ஹிட்லருக்கு ஒன்றும் இல்லை, தனாவோட சொன்ன இல்லையா, ரொம்ப அருமையான டைரக்டர், ரொம்ப அருமையான ப்ரொடியூசர். இவங்களோட வெற்றி எனக்கு பிடிக்கும். அவங்க ஜெயிக்கணும், அவங்க வெற்றி எனக்கு பிடிக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மொமெண்ட்ல என்னோட தேவை இல்லாமல் 27 செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய என்னோட படம் வெற்றி அடையணும், ஓடணும். அதுக்குரிய தகுதி அத்தனையுமே இந்த படத்துக்கு இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும். சார் லாஸ்ட் படம் வந்து இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆக்டரும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, யாரா இருந்தாலும் சரிங்களா. ஆனா வந்து திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிள் வருது. ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது. அப்படியே எப்படி சார் நீங்க ஹேண்டில் பண்றீங்க? லாஸ்ட் படம் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, ஃபர்ஸ்ட் ஷோவே பிரச்சனை வந்தது. எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? இல்ல அது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் முடியுமோ. இப்போ நீங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்குறாங்க, நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எல்லாருக்கும் ஒரு மனுஷங்க தூக்கி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த துறையில இருந்துக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்றோம், அவ்வளவுதான்.
சரி சார், எப்பவுமே வந்து நீங்க விஜய் ஆண்டனி சார் வரும்போதெல்லாம் அவங்க ஒய்ஃபை கூட்டின்னு வருவாங்க. ம். ரொம்ப சமீப காலமா இல்ல. ஏன் அவங்க வந்தாங்கன்னா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண முடியாதுனாலயா? இல்ல அப்படி இல்ல. கொஞ்சம் அவருங்க வேற சில விஷயங்கள்னால கொஞ்சம் வீட்ல இருக்கிறாங்க. மேபி இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு இன்னும் சகஜமான நிலைமைக்கு வந்துருவாங்க. கூட்டு வருவாங்க. அவசியம் கூட்டு வருவாங்க. அக்காவை கூட ரொமான்ஸ் பண்ணீங்களே, என்ன சார் அர்த்தம்? இல்ல அப்படி விண்ணை தாண்டி வருவாயில ஜெஸ்ஸிய தான் அவர் ரொமான்ஸ் பண்ணியிருப்பாரு சிம்பு ஆக்சுவலா. அவங்க அக்கா தான். சார் ஜெஸ்ஸி அதான். அது மாரி கௌதமேனன் சார் இருந்ததுனால அப்படி ஆரம்பிச்ச போது ஆனா அவங்க அக்கா கிடையாது. ஃப்ரெண்டு தான். சின்ன பொண்ணு தான். ஒரு 16 வயசு இருக்குமாமா உங்களுக்கு? ஐயா ஐயா விட்டுருங்க ஐயா. எதுக்கு இத்தனை கேமராஸ போட்டுட்டு கேக் ஐயா உங்களுக்கு ஓகேவா? ஹாப்பி ஆயிடுச்சா? நீங்க இன்டர்வியூ சரி, வேற எடுக்கணும் யாராவது உங்க நண்பன் எடுத்துட்டீங்க. வேற யார கூப்பிடலாம் நீங்க சொல்லுங்க கூப்பிடலாம். டைரக்டா இல்ல சார். நீங்க இன்டர்வியூ வந்து அவங்க ஆபீஸ்ல கூப்பிட்டாலும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம். இப்போதைக்கு உங்க ஆசை திருப்தி பண்றதுக்காக ஏதாவது ஒருத்தர் கூப்பிடுங்க. பாலாஜி கூப்பிட்டுமே. பெருசம் பெருசு வச்சு வாங்க சார். ரிங்கு வாங்க. ரிங்கு கார்த்திகன் இருக்காரா? இல்ல வேற யாரு தோணுனா கூட மேல வரலாம். என்கிட்ட கேள்விகள் கேட்கலாம், பேசலாம், ஜாலியா இருக்கலாம். வாங்க விமல் சும்மா இருக்க மாட்டே. விமல் கேபி வாங்க யாராவது சும்மா வாங்க என்ன வேணா பேசலாம். வாங்க ஜாலியா இருப்போம். வாங்க விமல் யாரு? இன்னைக்கு எந்த ப்ரோகிராமும் இல்லைன்னு நினைக்கிறேன். நாகராஜ் சார் வாங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. வாங்க தம்பி யாராவது என்ன நாகராஜ்னு எல்லாருமே கோரஸா கூப்பிடுறாங்க. யார் அவரு? ஓ யாரா வராங்களா? தந்தி டிவில இருந்து ஒருத்தங்க வந்துட்டு இருக்காங்க. வாங்க தம்பி வாங்க. போன் பேசிட்டே வராரு. ஃபோன் பேசிட்டே வராரு சார் அவரு. அவர்கிட்ட என்ன கேள்வி எல்லாம் கேட்கலான்னு கேள்வி கேட்டு வராங்களா மேனேஜ்மெண்ட்ல? அப்படியே ஏறி வந்துருப்பா. படி வழி ஏற டைம் ஆகும். சரி, கிங்ஸ்லி அண்ணன் கூட நீங்க வரல. யாரு? கிங்ஸ்லி தெரியல தம்பி. நல்லா இருக்கீங்களா? நாகராஜ் யாரும் தெரியல. ப்ளீஸ் வாங்க சார். ஏஎம்என் டிவி நாகராஜ் அவர்கள் ப்ளீஸ் வாங்க மேல. ஆஹா என்ன சார் உங்களுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க போல. என்ன சார் விஜய் ஆண்டனி சார் ப்ரமோஷனுக்கு அவரை கூட்டு போயிடலாம் போல நீங்க. பயங்கர வாங்க ஃபேன். வாங்க தம்பி வாங்க. விஜய் சார் வந்து இந்த சினிமா லாஸ்ட் மூவி அதை விட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே நடிகர் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்க அவர் சினிமா விட்டு போகிறத பத்தி? இல்ல நல்ல கலைஞர். நிறைய திரையரங்களை நிரப்பிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. தொடர்ந்து நடிக்கணும். பட் அவர் நினைச்சிருக்க விஷயத்த பண்ணிட்டு நடிக்க முடியாது இல்லையா? ஒருவேளை ஜெயிச்சிட்டாருன்னா நடிக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால காலம் தான் பதில் சொல்லணும். எனக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அவ்வளோதானா? வாங்க மேலே வாங்க. உங்க லைஃப்ல வந்து ஹிட்லர் யாரு? என் லைஃப்ல ஹிட்லரா? இந்த படத்துல நான் தான் ஹிட்லர். இல்ல உங்க லைஃப்ல பொறுத்த வரைக்கும் எத்தனையோ மூவி நீங்க பண்ணிருக்கீங்க. மூவிக்கு வெளியவும் பண்ணிருக்கீங்க, உள்ளேயும் பண்ணிருக்கீங்க, உங்க லைஃப்லயும் பண்ணிருக்கீங்க. சோ உங்க லைஃப்ல வந்து ஹிட்லர்னா அவங்க வந்து ஹீரோவா வில்லனா? இல்ல பேரு தான். இப்போ ஆண்டனின்றது மார்க் ஆண்டனி வந்து பாஷால வந்து வில்லன். நான் வில்லனா? ஒரு பேர் வந்து அந்த பேரையே வந்து காலி பண்ணிடுறது இல்லையா? நிறைய பேர் உலகத்துல ஹிட்லர் வாழ்ந்திருக்காங்க. அதுல ஒரு வீணா போனவன் இந்த ஹிட்லர் ஆக்சுவலா. சார் இன்னொன்னு ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரிவ்யூ பண்றாங்க, மீடியா பீப்புள் ரிவ்யூ பண்றாங்க. சோ சோசியல் மீடியால பொறுத்த வரைக்கும் வந்து ரிவ்யூக்கு வந்து நீங்க வந்து ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து நீங்க பண்ற தப்புன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா தப்பு பண்ணும்போது மட்டும் தப்புன்னு சொல்றேன். சோ ஹிட்லரே ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆமா. சோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தங்க ரிவ்யூ பண்றாரு ரிவ்யூவா இருக்கணுமா ஒபினியனா இருக்கணுமா? அவங்க ஒப்பீனியனா இருக்கணும், ரிவ்யூவா இருக்கணும். எப்படி வேணா இருக்கலாம். இன்னொருத்தர் வாழணும், நம்ம எல்லாம் சந்தோஷமா இந்த உலகத்துல கடந்து போகணும், ஜேர்னி நல்லா இருக்கணும், ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுன்ற நோக்கில் இருக்கலாம். தப்பு இல்லை. ஆமா சார். இந்த படம் வந்து ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படமா இருக்கும்? உங்களுடைய கேரியர் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படம்? ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். கமர்ஷியல் படமா இருக்கும். நம்பி வந்து ஹிட்லர்ன்ற படம் வந்து 27 ரிலீஸ் ஆக போதும் தியேட்டருக்கு வருவாங்க. வர்ற யாருமே டிசப்பாயிண்ட் ஆகாம கண்டிப்பா திருப்பி போவாங்க. இது வந்து மூவியோட ப்ரமோஷனுக்கு நான் கேட்கறேன். சோ அவுட் ஆஃப் மூவி தான். அவுட் ஆஃப் மூவி கேமரால கேட்பீங்களா? இல்ல உங்ககிட்ட கேட்கறேன். சரி. சோ விஜய் சாரோட மாநாடு வந்து இண்டஸ்ட்ரியே போற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. நீங்க விஜய் சார் கிட்ட மாநாடுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு அவ்வளவு அரசியல் அறிவு கிடையாது. அரசியல் இல்லாம நான் விஜய் சார் மாநாடுனா அரசியல் தான். விஜய் சார் கூப்பிட்டாங்களா? விஜய் சார் உங்களை கூப்பிட்டாங்களா? போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஃப்ரெண்டு தானேப்பா. வாய்ப்புகள் இருக்கு. விஷால் கூப்பிட்டாலும் போவேன். இல்ல விஷால் சார் ஆரியா மாநாடு வச்சாலும் போவேன். இல்ல நீங்க கூப்பிடுறீங்களா மாநாட்டுக்கு வர்றேன். விஜய் சார் கூப்பிட்டா ரியா we have any plan to மாநாடு? கிங்ஸ்லி கூப்பிட்டாலும் போவேன். விடுங்கப்பா. விடுங்க. சார் நீங்க ஃபர்ஸ்ட் மாநாடுனா என்னன்னு ரியாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும் இல்லையா? என்னப்பா? ப்ளீஸ் கம் டு சொல்லிட்டாங்க. ஓகே அதை விட்டுறலாம். சார் லாஸ்ட் क्वेश्चन சார். லாஸ்ட் டைம் நான் கேட்டேன், நீங்க அது விட்டீங்க. என்னன்னா
எந்த ஒரு தனி மனிதனுக்குமே வந்து கிசு கிசு பேசினாவும் சரி, பேசினா பிடிக்கும். அவங்க மேல கிசு கிசு வந்தா பிடிக்காது. ஆனா நீங்க எல்லா மேடையிலயும் வந்து கிசு கிசு எழுதுங்க, சொல்லுங்க. என்ன ஒரு காரணம் சார்? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க காரணம் சொல்லுங்க. நான் இவ்வளவு கேட்கிறேன். இல்ல சார், கிசு ஏன் பண்ண கிசு உங்க மாட்டேங்கிறீங்க? மேல இல்லனால தான் பண்ண முடியல. இல்லாட்டி கண்டிப்பா பண்ணிருப்போம். ட்ரை பண்ணுங்களேன். ஒரு மனுஷனுக்கு தப்பு இல்லாம இருக்குமா? நீங்க யோசிச்சு அப்படி பாருங்க. அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது தான். இப்போ 2 3 பேரை வந்து ஒரே மேடையில வந்து லவ் பண்ணிட்டீங்க. சீ அது ப்ரொடியூசருக்காக பண்ணேன். இந்த ஹிட்லர் படத்தை ப்ரோமோட் பண்றதுக்காக நான் பண்ணேன். இன்னும் 4 பேர் கூட பண்ணுவேன். கூப்பிட்டுவாங்க. சரி, இன்னொன்னு கேட்டேன் சார். சரி. நீங்க கிசு கிசு கேட்டனால இது கிசு கிசு கிடையாது. ஒரு டைரக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ம். ஆனா விஜய் ஆண்டனி சார் மட்டும் வித்தியாசமா பண்றாரு. ஏன்? என்ன பண்றேன்? ஆமா, ஒரு டயலாக் சொல்றாங்க. அந்த டயலாக்கே நீங்க வந்து மாத்தி ஐயோ, மற create பண்ணி- அது அவர் வந்து ரொம்ப ஸ்டைலா சொன்னாரு. இன்னும் பொய்டிக்கா சொன்னாரு. அது உங்களுக்கு வரும். எனக்கு வரல. அதனால தான் ரொமான்டிக் படம்லாம் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பா இம்ப்ரோவைஸ் பண்றேன். Thank you மத்த sir. வரைக்கும் மட்டும். தம்பி என்னை மாட்டி விட்டது போதுமா? வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? தேங்க்யூ. பரவாயில்ல. Thank you. ஸோ ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் அவசியம் வந்து வர செப்டம்பர் மாதம் 27 பார்க்கணும். படம் கண்டிப்பான கமர்ஷியல் படமாக உங்களை எல்லாரையும் திருப்தி படுத்துகிற படமாக நிச்சயமாக இருக்கும். தேங்க்யூ. Thank you. Thanks to Prasanna. Thank you Thank you so Shobana. much. Thank you so much. Thank you.